அஜித் நம்பர் 1. தல வணக்கம் தல. எங்கள் தல அஜித் சார். அஜித் அண்ணா ஷேக் தலையோட அடிச்ச அஜித் அஜித் சார் அஜித் அஜித் தல அஜித் 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 சார் அஜித் சார் அஜித். நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு பரிந்துரையை செய்கிறேன். சுசீந்திரன் எல்லா நடிகர்களோடும் படம் பண்ண வேண்டும் என்ற எனக்கு ஆசை. தயவு செய்து தமிழ்நாட்டின் பெருங்கலைஞர்களான அஜித், விஜய், சூர்யா போன்றவர்களெல்லாம் இந்த சுசீந்திரனை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பகிரங்கமாக பரிந்துரைக்கிறேன். நிச்சயமாக அவர்களுக்கும் பெருமை தந்து தனக்கும் பெருமை தேடிக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சுசீந்திரன் தான் எடுத்த எல்லா படங்களையும் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படமாக ஆக்கி காட்டிய வித்தகன். அவருடைய அடிப்படையில் இந்த மினிமம் கேரண்டி, அடிப்படை உத்தரவாதம், குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது சுசீந்திரன் படத்தில் உண்டு. இது ஏன் என்று துப்பறிந்து பார்த்தேன். இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நாளை படம் இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் இந்த சபையிலே இருப்பீர்கள். கனவுகளோடு காத்திருக்கிறீர்கள். சுசீந்திரனுடைய சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சூத்திரத்தை நான் சொல்வதற்காக சுசீந்திரன் தன் தொழில் ரகசியம் வெளியே வந்துவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த சூத்திரத்தை வருகிற தலைமுறைக்கு நீங்கள் சொல்லித்தந்தே ஆக வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு படம் மொத்தத்தில் போட்டு பார்க்கிற போது எந்த இடத்தில் உட்காரும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அந்த படம் உட்காரும். எல்லா சினிமாலையும் நீ எல்லா படமும் பாருங்க, ஒரு 9வது ரீல்ல ஒரு படம் உட்காரும். உட்கார்ந்தது எழுந்து பாய்கிறதா, உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து விடுகிறதா என்பதுதான் படத்தின் வெற்றியும் தோல்வியும். ராமாயணத்தில் வனவாசம் போவார்கள். ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டில் இருப்பார்கள். அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. ராமாயணம் உட்காருகிற இடம், அது விழுந்துடும் கீழே. உட்கார்ந்த ராமாயணத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வால்மீகி மாரீசன் என்ற பாத்திரத்தை உள்ள விடுவான். மாரீசன் வந்த உடனேயே உட்கார்ந்த ராமாயணம் ரெக்கை கட்டி பறக்கும். மகாபாரதத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசம் ரொம்ப போர் அடிக்கிற இடம். இந்த அஞ்ஞாத வாசத்தில் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வியாசர் கொண்டு கீசகனை சேர்ப்பார். அந்த கீசகன் வதம் தொடங்கியவுடன் மகாபாரதம், உட்கார்ந்த மகாபாரதம் எழுந்து கொள்ளும், ரெக்கை கட்டி பறக்கும். இந்த இதிகாச சூத்திரத்தை இந்த இளைஞன் எப்படி கற்று தேர்ந்தாலும் தெரியவில்லை. எந்த இடத்தில் படம் உட்காருமோ அங்கே ஒரு புதிய பாத்திரத்தை உள்ளே நுழைத்து ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்து அந்த படத்தை இவர் தூக்கி நிறுத்துகிறார். சுசீந்திரன், உங்களை போன்ற இயக்குநர்கள் நாட்டுக்கு நிறைய தேவை. நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு பரிந்துரையை செய்கிறேன். சுசீந்திரன் எல்லா நடிகர்களோடும் படம் பண்ண வேண்டும் என்ற எனக்கு ஆசை. தயவு செய்து தமிழ்நாட்டின் பெருங்கலைஞர்களான அஜித், விஜய், சூர்யா போன்றவர்களெல்லாம் இந்த சுசீந்திரனை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பகிரங்கமாக பரிந்துரைக்கிறேன். நிச்சயமாக அவர்களுக்கும் பெருமை தந்து தனக்கும் பெருமை தேடிக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.